Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபியா சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நான் சொல்ற அளவுல அரிசி, பருப்பு, தண்ணி, நெய் இதெல்லாம் நீங்க சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை பொங்கல் நீங்க வாயில போட்டதும் அப்படியே வடிக்கிட்டு உள்ள போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சர்க்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு நம்ம எந்த அளவில் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அரிசி வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன கிண்ணத்தில் வந்து அளந்து எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்க்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கப்பு இல்லைனா ஒரு சின்ன டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லை. நமக்கு இந்த 1/4 கப் பருப்பே வந்து போதும். இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம லைட்டாக வெறும் கடாயில் போட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்கிற அளவுக்கு வறுக்கணும்லாம் இல்லை. நல்லா வந்து இந்த சூடு ஏறணும் பருப்பில், அந்த அளவுக்கு மட்டும் வறுப்பட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக 1-2 பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பை வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது கூடவே நம்ம அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கி குக்கரில் கொஞ்சம் கூடுதல் தண்ணி வச்சு பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா குழைவாக இது வெந்துடும். இதே நீங்கள் பானையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாலே அரிசியும் பருப்பையும் ஊற விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல அரிசிக்கு ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பிலே தண்ணியும் அளந்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதே கப்பில் தான் பருப்பு 1/4 கப் போட்டிருக்கோம். அதனால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. பால் வேண்டானா நீங்கள் வந்து இதையும் வந்து தண்ணியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொதித்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை வந்து இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு திரும்பவும் இது வந்து ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெல்லத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெல்லமும் நீங்கள் வந்து எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2 கப் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு கூட வேணும்னா இன்னொரு 1/4 கப் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் போட்டுட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பதம்லாம் கிடையாது. நல்லா வந்து இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா உருகிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வெல்லம் வந்து தூசி இல்லாத வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாகு ரெடி பண்ண தேவையே இல்லை. அப்படியே டைரெக்டாக நீங்கள் வந்து சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்மளோட பாகு ரெடி ஆயிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இது கூட நம்ம நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். மொத்தமாக இந்த பொங்கலுக்கு நான் வந்து சேர்க்குறதுக்காக ஒரு 100 ml அளவுக்கு உருக்குன நெய் எடுத்திருக்கேன். அரிசி இழந்த கப்புக்கு கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு நெய் வருது. இதிலேருந்து பாதியை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து அரிசியும் பருப்பும் குழைவாக வெந்திருக்கு. 100 ml நெய்ங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு எந்த அளவுக்கு நெய் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லப்பாகையும் ஊற்றிக்கலாம். வெல்லம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. அடுப்பை ஆன் பண்ணாமல் தான் வெல்லத்தை ஊற்றிட்டு கலந்துட்டுருக்கேன். வெல்லம் ஊற்றி கலக்கவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிண்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு
நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 7 ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் வாசனைக்காக. வேணும்னா நீங்கள் சுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ வந்து நீங்கள் கிண்டுறதை நிறுத்துனீங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மீதி இருக்கிற நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்கலாம். தேங்காய் வந்து துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் வந்து கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு. இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் வறுப்பட்டுருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம சர்க்கரை பொங்கலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு வந்து கெட்டியாகாது. நான் சொன்ன இதே அளவில் தண்ணி, அரிசி, பருப்பு, நெய் எல்லாம் நீங்கள் கலந்து செய்யுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.